சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். இந்த ஆண்டு பொங்கல் ரேஸில் தனுஷின் கேப்டன் மில்லரும் சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படமும் உள்ள நிலையில் ரசிகர்களும் சினிமா விமர்சகர்களும் கூறுவது என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த ஆண்டு இரு பெரும் நடிகர்களின் படங்கள் வெளியாகி திரையரங்குகளை கொண்டாட்டத்தில் மூழ்கடித்தது. அதேபோல் இந்த ஆண்டும் தனுஷின் கேப்டன் மில்லர், சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டுள்ளன. 3 வருட உழைப்புக்கு பின் ஆக்ஷன் அனல் பறக்க கேப்டன் மில்லர் திரைப்படம் திரையை தழுவியுள்ள நிலையில் 4 வருட உழைப்புக்கு பின் அசத்தலான கிராபிக்ஸ் காட்சிகளுடன் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது அயலான் திரைப்படம். இரு படத்திற்கும் இடையே இருக்கும் எதிர்பார்ப்பை விட இந்த பொங்கலின் நாயகன் யார் என்ற கேள்விக்குதான் விடை தேடுகின்றனர் ரசிகர்கள். அதன்படி பார்க்கையில் கேப்டன் மில்லருக்கும் அயலான் திரைப்படத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. திரைக்கதை, ஆக்ஷன், தனுஷின் நடிப்பு, செகண்ட் ஆஃப், கிளைமேக்ஸ் என தனித்தனியாக கேப்டன் மில்லர் படத்தை புகழ்ந்து தள்ளுகின்றனர் ரசிகர்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்மையா இருந்தது ப்ரோ, செம்ம சூப்பராக இருந்தது, செம்மையா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனால் செகண்ட் ஹாஃப் அதோட பயங்கரமாக இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ் தான் இருக்கிறது தரமாக இருந்தது. மேலும் அதிர வைக்கும் இசையை கொடுத்த ஜி.வி. பிரகாஷின் இசைக்கு தனியாக சல்யூட் அடிக்கின்றனர். அத்துடன் இயக்குனர் அருண் மாதேஸ்வரனின் கைவண்ணத்தை ரசித்து வருகின்றனர் சினிமா ரசிகர்கள். அதேபோல் அயலான் திரைப்படத்திற்கும் நேர்மறையான விமர்சனங்களே கிடைத்துள்ளன. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு வேறு விதமான படம் தான். இது இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி படங்கள் தேவையான படங்கள். இனி இது மாதிரி சிஜி ஒர்க்ல நிறைய படங்கள் வந்துச்சுன்னா நம்ம படங்களை வந்து உலக அளவில் பேசுவாங்க. எந்திரன் படம் பார்த்துட்டு எந்திரனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சரௌண்டிங்ல கேட்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி பாக்குறதுக்கு எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. பட் ஆனா தியேட்டரிக்கலா பார்த்தாதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும். ஆனால் இந்த 2 படங்களையும் ஒப்பிடுகையில் ஆக்ஷனில் அதகலப்படுத்தும் கேப்டன் மில்லர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் என கூறுகின்றனர் சினிமா விமர்சகர்கள். இதில் பல இடங்களில் கில்லர் கேப்டன் மில்லர் கோஷம்தான். அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனின் அயலான் குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஏற்ற படம் என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த இரு படங்களுக்கு மத்தியில் த்ரில்லர் படமாக வெளியான மெரி கிறிஸ்மஸ் திரைப்படமும் சத்தமில்லாமல் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் பண்டிகை விடுமுறையில் பல ஆப்ஷனை பெற்றுள்ள மக்களுக்கு இப்படங்கள் நல்ல ட்ரீட் என்றே சொல்லலாம். சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.